அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டு நகரில் அரச நியமனங்கள் கோரி வேலையில்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம். இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு. 2 நாட்களுக்கு மூடப்படும் முக்கிய வீதி சாரதிகளுக்கு வெளியான அறிவிப்பு. டிஜிட்டல் அடையாள அட்டை ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. மோட்டார் சைக்கிள் விபத்து, இளம் ராணுவ சிப்பாய் பலி. ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த 59 இலங்கையர்கள் பலி, அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அமைச்சர். வெளிநாட்டு மோகம் காட்டி பண மோசடி, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. அனுர கட்சிக்குள் குழப்பம், பதவி விலகவுள்ள ஆளும் தரப்பு எம்பிக்கள் பலர். இலங்கையில் சிகிச்சை பெற்ற அமெரிக்க பெண்ணின் நெகிழ்ச்சி செயல். மினுவாங்குடியில் பயங்கரம், பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு. தொடர்பென விரிவான செய்திகள். வேலையற்ற பட்டதாரிகள் அரச நியமனங்கள் கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று வெள்ளிக்கிழமை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் அழைப்பின் பேரில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. காந்தி பூங்காவில் ஒன்றிணைந்த வேலையில்லா பட்டதாரிகள் அரச நியமனத்தினை உறுதிப்படுத்த காட்டாதே காட்டாதே, பாரபட்சம் காட்டாதே, அழிக்காதே அழிக்காதே, எங்களது கனவுகளை அழிக்காதே, வயது ஏறுது வாழ்க்கை போகுது, வேலை வேண்டும் போன்ற பல்வேறு சுலோகங்களை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 1 மணித்தியாலம் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் குறித்து இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், பல்வேறு கனவுகளுடன் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பட்டப்படிப்புகளை முடித்துள்ள போதிலும் இதுவரை தமது வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படவில்லை என இதன்போது பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பழைய கச்சேரியில் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து மனு ஒன்றை கையளித்த பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் அங்கிருந்து விலகி சென்றனர். 1,57,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த ஏல விற்பனை எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 27,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன. 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 75,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. குருநாகல் புத்தளம் வீதியில் தொடருந்து கடவை ஊடான பகுதி 2 நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை தொடருந்து திணைக்களம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. புத்தளம் 55ஆம் கட்டையில் உள்ள தொடருந்து கடவையில் திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ள காரணத்தினாலே குறித்த வீதி மூடப்படவுள்ளது. தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, திருத்தப் பணிகள் நடைபெற்று வருவதால் நாளை சனிக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை குருநாகல் புத்தளம் வீதியில் தொடருந்து கடவை ஊடான பகுதி மீண்டும் மூடப்படும். நேற்று தினமும் திருத்தப் பணிகளினால் இந்த வீதி மூடப்பட்டது. இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைத்து கொள்வதற்கும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கலில் டிஜிட்டல் அடையாள அட்டை முக்கிய திருப்புமுனையாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலாச்சார வாழ்க்கையை வாழ அனுமதிக்கும் என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு படியாக கவர்மெண்ட் பே கட்டண வசதியை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் இன்று பங்கேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் ரூபா நோட்டுகளின் பயன்பாட்டை குறைக்க நாங்கள் நம்புகிறோம். அதற்கு டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் முக்கியமானது. மக்களுக்கு மிக எளிதான அணுகலை உருவாக்க வேண்டும். இந்த கவர்மெண்ட் பே தளம் அதில் மிகவும் வலுவானது. மக்கள் தெருக்களில் அலைந்து திரியும் வாழ்க்கையை விரும்பவில்லை. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலாச்சார வாழ்க்கை தேவை. இதற்காக நமது பொறுப்புகளை நிறைவேற்ற ஒரு குறிப்பிட்ட நேரமும்
தூங்க மற்றொரு குறிப்பிட்ட நேரமும் தேவை. ஆனால் நமக்கு இருக்கும் பணிச்சுமை இந்த நிலைக்கு வந்தவுடன் கலாச்சார வாழ்க்கைக்கு நமக்கு இடமில்லை. அந்த நேரத்தில் முன்பதிவு செய்யும் போது டிஜிட்டல் மயமாக்கல் எங்களுக்கு வசதியை தருகிறது. எனவே இந்த டிஜிட்டல் மயமாக்கல் பயிற்சியை நாம் வெற்றிகரமாக்க வேண்டும். இது ஒரு முக்கிய திருப்பு முனை என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த மாற்றங்கள் நமக்கு விரைவாக தேவை. டிஜிட்டல் மயமாக்கல் நம் நாட்டை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் இப்பலோகம ரணஜயபுர பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இப்பலோகம போலீசார் தெரிவித்துள்ளனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரமொன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் அனுராதபுரம் இப்பலோகம பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடையவர் ஆவார். இவர் கடியமுள்ள இராணுவ முகாமில் கடமையாற்றும் இராணுவ சிப்பாய் ஒருவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை இப்பலோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைன் ரஷ்ய போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் 2025 ஜனவரி 20 வரையில் 59 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத் இன்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் உள்ள உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விஜிதகேரத் மேலும் தெரிவித்தார். அதேபோல கடந்த காலங்களில் யாழில் இருந்து ஐரோப்பாவுக்கு சென்ற இளைஞர்கள் முகவரால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டதாகவும் காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது செயல்படாத கொரிய E8 விசா பிரிவின் கீழ் வேலைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களிடமிருந்து பணம் வசூலிக்கும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையானது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. E8 வேலை பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு அல்லது தொடர்புடைய பயிற்சிக்காக எந்தவொரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் தனிநபர் அல்லது தனிநபர் குழுவிற்கும் இதுவரை எந்த அங்கீகாரத்தையும் வழங்கவில்லை என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் எந்தவொரு வேலைவாய்ப்பு நிறுவனமோ தனிநபரோ அல்லது தனிநபர் குழுவோ அத்தகைய செயலில் ஈடுபடுவதற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் மக்கள் எச்சரிக்கையான இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சினைகளால் கணிசமான ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் அமைச்சர்களின் அழுத்தங்களாலே ஓரிரு மாதங்களுக்குள் 6 நிறுவன தலைவர்கள் பதவி விலக்கியுள்ளனர். தற்போதுள்ள 159 ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணிசமானோர் இவ்வாண்டுக்குள் நிச்சயம் பதவி விலகுவார்கள். அமைச்சர் ஒன்றின் செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவர் தனது உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்குள் அனுபவம் தொடர்பான பல பிரச்சினைகள் காணப்படுகின்றன. அதிகாரத்துக்கு வரும் முன்னர் நாமல் கருணாரத்ன போன்றோர் வயல்களில் இறங்கி முதலை கண்ணீர் வடித்து போராட்டங்களை முன்னெடுத்தமையே தற்போது விவசாயிகள் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றனர். தேர்தலுக்கு முன்னர் நெல் கிலோ ஒன்றுக்கான உற்பத்தி செலவு 160 ரூபாய் என கூறியவர்கள் இன்று அதனை விட குறைவான நிர்ணய விலையை அறிவித்திருக்கின்றனர். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நெல் ஆலை உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தமையால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தீர்மானங்களே அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இதனால் அப்பாவி சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இவற்றுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு மக்கள் வீதிக்கிறங்கி போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்த அமெரிக்க பெண்ணொருவர் தீவிர சிகிச்சை பிரிவின் பயன்பாட்டிற்காக ஒரு தொகுதி படுக்கைகளை நன்கொடையாக வழங்கியுள்ளார். ஜேப் ஜாம்சன் என்று அழைக்கப்படும் அமெரிக்காவைச் சேர்ந்த பெண்ணொருவரே இந்த செயலை செய்துள்ளார்.
நன்கொடை அளிப்பதற்காக நடைபெற்ற விழாவில் அந்த பெண் மருத்துவமனையின் சேவைகள் குறித்து தனது பாராட்டுக்களை வழங்கியுள்ளார். அத்துடன் சிகிச்சையின் போது தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவமனையின் மருத்துவ ஊழியர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். மருத்துவமனையின் துணை இயக்குனர் வைத்தியர் புபுதூர் ரணவீர மற்றும் இருதய சிகிச்சை பிரிவின் மருத்துவ நிபுணர்கள் நன்கொடையாக வழங்கப்பட்ட படுக்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இலங்கையில் வெளிநாட்டு பயணிகளுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவையை எடுத்துக்காட்டும் முகமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா மாவட்டம் மினுவாங்குடியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.